தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஐபிசிஎல் நில எடுப்பில் உறுதி செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு மறுவாழ்வு மற்றும் மேல்குடியமர்வு தொகையை கொடுக்காமல் இழுத்தடிக்கும் தமிழக அரசை கண்டித்து நடத்தப்பட்ட சாலை மறியல் போராட்டத்தால் தமிழகம் புதுச்சேரி எல்லையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டம் பனங்குடி கிராமத்தில் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான சிபிசிஎல் நிறுவனம் செயல்பட்டு வந்தது. இந்த நிறுவனத்தின் ஆலை விரிவாக்கத்திற்காக மத்திய அரசு 31,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் 620 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. நில உரிமையாளர்கள், குத்தகை சாகுபடிதாரர்கள், விவசாய கூலிகளுக்கு மறுவாழ்வு மீள்குடியமர்வு இழப்பீட்டுத் தொகை 5 லட்சம் வழங்க பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு சிபிசிஎல் நிறுவனம் தமிழக அரசிடம் நிதியை ஒப்படைத்துள்ளது. இந்த நிலையில் முறையாக மறுவாழ்வு மேல்குடியமர்வு இழப்பீட்டுத் தொகையை வழங்க வலியுறுத்தி புதுச்சேரி தமிழகம் எல்லையான வாஞ்சூர் ரவுண்டானா பகுதியில் பாதிக்கப்பட்ட பயனாளிகள் 500க்கும் மேற்பட்டோர் 3 மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் நாகப்பட்டினம் சிதம்பரம் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது.